நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு மே 2026 எப்படி இருக்கு அப்படின்றதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மகர ராசிக்காரங்க சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே திருப்தியாவே நடக்கலையே அப்படின்றத நீங்க கேட்டுட்டே தான் இருக்கீங்க. சனி 3ஆம் வீட்டுல இருக்கு, மகரத்துக்கு நல்லா இருக்குன்னு யாரோ சொல்றாங்க. ஆனாலும் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு. ஆமாங்க, அது ட்ரூ தான். ஏன் தெரியுங்களா? சனி பகவான் 3ஆம் வீட்டுல இருக்காருன்றது ட்ரூ, குரு வீட்டுல இருக்காருன்றது ட்ரூ. உங்களுடைய 3ஆம் வீடுன்ற இடத்துலயே செவ்வாயும் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப இந்த மாசத்துல என்னன்னா உங்களுக்கு நன்மை பயக்கிற மாதிரி யாராவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் ஏற்பட்டு அதனால உங்களுக்கு காரண காரியங்கள் தடையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய ஆர்டர்ஸ் வருது. கடைசியில பாத்தீங்கன்னா உங்க லேபரர்ஸ்க்கு உடம்பு சரியில்லாம போயிடும், அல்லது உங்களுடைய லேபரர்ஸ் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ உங்களால எதுவுமே முடியாம சரின்னு ஹை பேக்கு நீங்க அவங்களை திரும்பி மறுபடியும் நீங்க வேற யாராவது எடுத்தாலும் அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா சிரமங்கள் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு விஷயமான நீங்க சந்தோஷப்படணும். என்னன்னா 2ஆம் வீட்டுல ராகு இருந்தும் குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது இருக்கிறதுனால அதை நீங்க பினான்சியலா சமாளிச்சுட்டு வந்துட்டே இருக்கீங்க. வரவும் செலவும் ஏற்பட்டுட்டே இருந்தாலும் அது அதீதமா உங்க கையை விட்டு போய் கடன் பிரச்சனைன்றது பெருசா மூழ்காம இருக்கீங்க அப்படின்றதுதான் இங்க சந்தோஷப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, திடீர்னு செலவு வருதுங்க, எதிர்பார்க்காத செலவு. கஷ்டப்பட்டு செஞ்சு சேமிச்சு கொஞ்சோண்டு வச்சாலே அதை விட 4 மடங்கு வந்துருது. அப்ப நாங்க சேமிக்கவே கூடாதான்னு கூட கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அது எதனால அப்படின்னா, 8ஆம் வீட்டுல கேதுன்ற ஒரு கிரகம் போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அவர் அங்கதான் இருப்பாரு. அப்போ உங்க ராசிநாதனுடைய சனி 3ஆம் வீட்டுல போய் நன்மை பயக்கவும் முடியல. அதே சமயம் 8ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சூரியனுடைய வீட்டுல கேதும் திடீர்னு பாத்தீங்கன்னா செலவுகளும் திடீர்னு நடக்கும்ன்றது கடைசி நிமிஷத்துல கட்டாயிடும். கேதுனால இட்ஸ் கால் கத்திரிக்கோள், குழப்பம், தடை, புரியல அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே. சோ மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் கொஞ்சம் இப்பயும் கேர்ஃபுல்லா இருங்க. ஒரே வார்த்தையில நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, நீங்க லாயரா இருக்கலாம், ப்ரொஃபஸரா இருக்கலாம், பிசினஸ் பண்ணலாம், வேலைக்கு போகலாம், ஐடியில் இருக்கலாம், எந்த லெவலா இருந்தாலும் சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி ஆகி கடகத்துல உங்களுக்கு 7ஆம் வீட்டுல உச்சமா வருவார். அப்ப உச்சம்னா சக்கரவர்த்தி மாதிரி வரார். அப்போ எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சக்கரவர்த்திக்கு மேல உங்களுக்கு வேற என்ன வேணும்? அந்த குரு வந்த காலத்துல இருந்து எப்படிப்பட்ட நெகட்டிவான விஷயத்தையும் தவிடு பொடியாக்கி உங்களை கை கொடுத்து மேல் நோக்கி கூட்டிட்டு போயிட்டே இருப்பார். சோ கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் ஒண்ணுமே இல்லை. சோ இந்த மாசம் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கையா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சந்திராஷ்டமத்தன்னைக்கு ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. அப்பதான் இன்னைக்கு நீங்க டெலிவரி பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா அன்னைக்கு கரண்ட் போயிடும், அல்லது நீங்க எடுத்துட்டு போறது காணா போயிடும். இந்த மாதிரி எல்லாம் மிஸ்பிளேஸ்மெண்ட்னால பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் பல விஷயங்கள் நன்மைகள் இருக்கத்தான் செய்து, பட் ஸ்டில் எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எல்லாம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்ட மாட்டீங்க. அரசு வழியிலையும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பில்ஸ் கட்டுறதெல்லாம் டிலே பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட் ஜாப் அப்படின்றது உங்களுக்கு பெரிய மைனஸ் ஆயிடும். நீங்க டிராவல் பண்றீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான பாஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் கிளியரா இருக்கா, அதாவது எக்ஸ்பைரி ஆயிருக்கா, டிக்கெட்ஸ் எல்லாம் கரெக்டான டேட் போட்டு வந்திருக்கா, கரெக்டான பேர் ஸ்பெல்லிங் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணல அப்படின்னா எல்லா விஷயங்களுமே டிலே கன்ஃபியூஷன் அப்படின்றதுல போய் உங்களுக்கு லீட் எடுத்து நிற்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எல்லாமே ப்ரீ பிளான்டா, ப்ரீ ஆர்கனைஸ்டா, ப்ரீ செக்கிங், ஒரு தடவைக்கு 2 தடவை ரீசெக்கிங், கிராஸ் செக்கிங், அலர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க ஜெயிக்க முடியும். அதே மாதிரி யாரோடனும் வெடுக்குன்னு பேசுறதோ செய்யறதோ கண்டிப்பா வேண்டாம். ஏன்னா மறைமுகமான எதிரிகள் உங்களுக்கு உருவாயிட்டே இருக்காங்க. அதை தான் நிறைய பேர் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க.
க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன், கடைசியில் அவன் தான் எட்டப்பாவே இருந்திருக்கான்றதெல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ அதுலேருந்தெல்லாம் வெளியில வரணும் அப்படின் போது சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. யாருடைய மனசையும் புண்படுத்தாம நீங்க பேசுனீங்க அப்படின்னாலே ஓகே. ஓகே பாலிசி, டிசி பாலிசி, ஜாலி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா நீங்க உங்க ஆரோக்கியத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அலர்ஜி தாக்கம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஹீட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டைஜஷன் கோளாறு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நேத்து சமைச்ச உணவு அப்படின்றது எதுவுமே நீங்க சாப்பிடாம இருங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்றது வேண்டாம். ஃப்ரெஷ்லி குக்டு ஃபுட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருட்டுல ஏதாவது நீங்க சாப்பிடுற மாதிரி ரோட் சைட் கடை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாலும் கரெக்டா நீங்க பார்த்து செஞ்சு கரெக்டா இருக்கா அப்படின்றத நீங்க பார்த்துருங்க. அதே மாதிரி ஃபுட் பாய்சன் ஆறதுக்கும் உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுல எல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி ஆயில் பாத் நீங்க எடுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தொப்புள்ள நல்லெண்ணெயோ விளக்கெண்ணையோ கண்டிப்பா ஹீட் பேலன்ஸுக்கு வைங்க. ஹீட்டை நீங்க கம்மி பண்றதுக்கு இளநீ, சாத்துக்குடி ஜூஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நீங்க சாப்பிடணும் அப்படின்றதும் நீங்க கிளியர் கட்டா மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டுல ராகு, 8ஆம் வீட்டுல கேதுன்றது கிளியர் கட்டா நேரும். இப்ப சனி செவ்வாய் வேற சேர்க்கை இருக்கிறதுனால கேர்ஃபுல்லா இருக்கணும். மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தாய் தந்தையருடன் வாக்குவாதங்கள் இதெல்லாம் கூடவே கூடாது. பாக பிரிவினை அப்படின்றது தயவு செஞ்சு இப்ப வேண்டாம். நீங்க ஏதாவது பேச போனீங்கன்னா அவங்களுக்கு வெடுக்குன்னு கேட்டு முடிகிற மாதிரி இருந்தது கூட முடியாம போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இப்ப கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் முன்னேற்றங்களும் இருக்கும். ஆனா அங்க டாக்குமெண்ட் சைன் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்க ஜாக்கிரதையா இருந்து டாக்குமெண்ட் நல்லா கோத்ரூ பண்ணி கண்டிஷன் அப்ளைன்னு போட்டிருக்காங்களே அது என்ன கண்டிஷன், எது அப்ளை ஆகும் அப்படின்றது கிளியர் கட்டா பார்க்காம நீங்க சைன் பண்ணீங்க அப்படின்னா மாற்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. இப்ப சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு செவ்வாயும் அங்க போய் சேரும்போது, அதாவது 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள நீங்க எதிர்பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். சோ நீங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம். அதே மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா சுகமான ஒரு டிரான்ஸ்பர் உங்களுக்கு கிடைக்கலாம். ப்ரமோஷன்ஸ் ஏற்படலாம். அதெல்லாம் சந்தோஷங்கள்ன்றது பல ரூபத்துல வரும். ஆனா அதுக்குள்ள ஹிடன் சீக்ரெட் ஏதாவது இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்க பாத்துக்கணும். ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்கப்பா, ஆனா பாத்தீங்கன்னா சிட்டில இருந்து இவ்வளவு தூரமா இருக்கு அப்படின்றத நீங்க யோசிப்பீங்க. ப்ரமோஷன்றது வந்துச்சுன்னு சந்தோஷப்படுறதா, அல்லது டிராபிக்ல பெங்களூர் டிராபிக்ல மாட்டி முழிக்க போறோமா அப்படின்றதுல எல்லாம் நிறைய கான்ஃபிளிக்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ உங்க என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்றத தட்டி எழுப்பி நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா இப்போ அப்லிஃப்ட்மெண்ட் சுகமான அப்லிஃப்ட்மெண்டா உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்க குழந்தைங்க யாராவது படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சூப்பரா நீங்க வழிகாட்டுதல், அவங்க உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அண்ட் மேலும் அவங்களுக்கு ஏதாவது லோன் வாங்கி செஞ்சு நீங்க படிக்க வைக்கணும்னா சூப்பரா நீங்க படிக்க வைக்கலாம். இப்ப மனசுல நிறைய காதல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் வீட்டுல சுக்கிரன் சூப்பரா உட்கார்ந்து இருக்காரு, 14ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. சோ அந்த இடத்துலயும் அன்பு, அரவணைப்பு அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்கு. சோ பல விஷயங்கள் நல்லா இருந்தாலும் சில விஷயங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். நான் சொன்ன விஷயத்த நோட் பண்ணிட்டு சந்திராஷ்டமத்தனைக்கு இன்னும் கேர்ஃபுல்லா இருந்துட்டு உங்களுடைய திசா புத்தி அந்தரம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு பொறுமையா கையாண்டீங்கன்னா அனைத்து விஷயங்களுமே சூப்பரா இருக்கு. சோ உங்களுடைய வின்னிங் சீக்ரெட்னு பொறுமை பொறுமை பொறுமை. அதை கொண்டு வர்றதுக்கு என்ன வழிபாடு? விநாயகர் வழிபாடு, விநாயக பஞ்சரத்னம், லக்ஷ்மி நரசிம்மரனுடைய வழிபாடு, ஹனுமனுடைய வழிபாடு, ராமரனுடைய வழிபாடு, இது மட்டும் பண்ணீங்கன்னாலே சூப்பரா வந்துடலாம். அடுத்த மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு சூப்பரா இருக்க போறீங்க. சோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.